தமிழ்நாடு முழுவதும் கல்வி நிலையங்களில் சமத்துவ பொங்கல் வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. அதேபோல் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்களும் தமிழ் மக்களுடன் இணைந்து பொங்கல் கொண்டாடி மகிழ்ந்தனர். கோவை ஈச்சனாரி பகுதியில் உள்ள கல்லூரிகளில் 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒன்று கூடி பொங்கல் கொண்டாடினர். மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், வள்ளி கும்மியாட்டம் என பொங்கல் விழா களை கட்டியது. இதேபோல் மலுமிச்சம்பட்டி பகுதியில் உள்ள கல்லூரியிலும் பொங்கல் விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது. கொண்டாடுறது இன்னும் சூப்பராக இருக்குது. பிகாஸ் எங்கள் எல்லாரும் டிபார்ட்மெண்ட்டும் இல்லாமல் எல்லாரும் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறது எல்லாமே சூப்பராக இருக்குது. பாரம்பரியமாக கொண்டாடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. வீட்டில் கொண்டாடினா இப்படி இருக்காது. ஸோ இது எல்லாமே இருக்க மாதிரி சூப்பராக ஜாலியாக இருக்குது. என்ஜாய் பண்ணுறோம், நல்லா என்ஜாய் பண்ணுறோம். திருவண்ணாமலை அடுத்த வேடியப்பனூர் கிராமத்தில் உள்ள தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் சுவிட்சர்லாந்து, போலந்து நாட்டைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவன வளாகத்தில் 7,000க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சேலம் அம்மாப்பேட்டையில் உள்ள மகளிர் கல்லூரியில் கிராமச் சூழலை உருவாக்கி மாணவிகள் மாட்டு வண்டி, டயர் வண்டி ஓட்டி மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்தனர். மாட்டு வண்டியில் ரைட் போகிறத ஃபஸ்ட்டு நாங்கள் ஓட்டுற மாதிரியே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இங்கே நாங்கள் எங்கள் காலேஜில் நாங்கள் இன்றைக்கி பார்த்துருக்கோம். எல்லாம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கோம். ஆனால் எங்கள் காலேஜுக்கு வந்து நாங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கோம். பொங்கல்லாம் இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியுது. சென்னை ராமபுரத்தில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் பொங்கல் விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் பங்கேற்று பாரம்பரிய புத்தாடை அணிந்து பொங்கல் வைத்து மகிழ்ந்தனர். பின்னர் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. வேலூர் சாய்நாதபுரத்தில் உள்ள மகளிர் கல்லூரி மைதானத்தில் பொங்கல் விழா பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் கொண்டாடப்பட்டது. சிலம்பம் சுற்றுதல், கயிறெழுத்தல், உரியடித்தல் என மாணவிகள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இதேபோல தமிழ்நாடு முழுவதும் பொங்கல் விழா களை கட்டியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.